ஃபஸ்ட்டு வந்து தோணுன விஷயம் என்னென்னா, நானும் வேக்கும் பேசும்போதும், சார் இந்த பாட்டு வந்து ஜஸ்ட் ஒரு 10 தலையோட பாட்டாக மட்டும் அமைஞ்சிடக்கூடாது, இது நாளைக்கு தோனிக்கு போட்டாலும் செட் ஆகணும் சார். மாரிமுத்தண்ணன் வந்து ஒரு நாள் என்னை பார்க்க வந்தார். தம்பி இது மாதிரி ஒரு சீரியல் ஒன்று பண்ணிட்டு இருக்கேன், நீங்கள் இதை பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு 20 நிமிஷம் உட்காந்து அவரே அவரோட மொபைலில் கம்ப்ளீட்டாக காட்டு. எனக்கு எதிர்நீச்சல் ஃபர்ஸ்ட் பண்ணும்போது மாணவர்கள் அதிகம் பார்த்தது கொஞ்சம் ஆச்சரியமாக இருந்தது. சவுண்ட் இன்ஜினியரிங் தான் படித்தேன். ராஜா சார்ட்ட ரெக்கார்டிஸ்டா பிரசாத்தில் நான் ஒர்க் பண்ணேன். சீரியல் வந்தது ஒரு விபத்து, ஒரு அழகான விபத்து. ஆனந்த விகடன் சின்னத்திரை விருதுகள் 2024 டைட்டில் ஸ்பான்சர் சத்யா. சத்யா என்றாலே சந்தோஷம்தான். வழங்குகிறோம் சந்தோஷத்தை, வாங்கும் போதும் வாங்கிய பிறகும். பவர்ட் பை ட்ரூ வேல்யூ ஹோம்ஸ், கோ பவர்ட் பை பிரிஸ்டா உமன்ஸ் வேர், அனைத்திலும் பெஸ்டா. பிரிஸ்டா இன்னர்வேர்ஸ், லெகிங்ஸ் அண்ட் நைட்டிஸ். அசோசியேட் ஸ்பான்சர் சௌபாக்யா கிச்சன் அப்ளையன்சஸ். ஸ்பெஷல் பார்ட்னர்ஸ் லலிதா ஜுவல்லரி மார்ட், கார்டியா கிரவுண்ட் ஆயில், டேஸ்டியா ஹெல்தியா. LIC ஒவ்வொரு நொடியும் உங்களுடன். ரூஃபிங் பார்ட்னர்ஸ் ஜெராமே சன் ஃபைபர் ஷீட் ஏஜென்சி, திருச்சி. பாதுகாப்பு பலம் ஜெராமேயின் தரம். சேவிங்ஸ் பார்ட்னர் ரூபி ஏபெக்ஸ் குரூப் ஆஃப் கம்பெனிஸ், நம்பிக்கை மற்றும் நம்பிக்கையான வளர்ச்சி. டெக் பார்ட்னர்ஸ் Snapdragon, India's #1 premium chipset brand. Automobile partner VinFast VF7 VF6. Health partner SRM Prime Hospital Ramapuram, restoring lives. OOH partner Next Advertising Solutions, think outdoor, think next. Metro partner Mudra OOH, exclusive concessionaries for metro pillars and portals in Chennai. DOOH partner Skyrams Outdoor Advertising, grow beyond sky. Hospitality partner Feathers, Radha Hotel. அடுத்த கேட்டகரி வந்து பெஸ்ட் ஸ்கிரீன் பிளே. இந்த விருதை கொடுக்க போறது யார் அப்படின்னா, தமிழ் சினிமால குறிப்பா ஒரு படம், அது ஒரு சின்ன மியூசிக் இல்ல ஒரு படத்தோட சின்ன மாண்டேஜ் பார்த்தாலும் இது இந்த படம் அப்படின்னு சொல்லி நமக்கு அடுத்து என்ன வேலை இருந்தாலும் அதை உட்காந்து பார்த்துட்டு தான் போறோம் அப்படின்ற வகையில ரொம்ப சில படங்கள் தான் இருக்கும். அப்படியான படங்களை தமிழ் சினிமாக்கு கொடுத்தவர், குறிப்பா சிலனொரு காதல், நெடுஞ்சாலை மாதிரியான படங்கள் கொடுத்து இப்போ STR அவர்களை வச்சு 10 தலை அப்படின்ற ஒரு பயங்கரமான பிளாக் பஸ்டர், ஒரு சென்சேஷனல் மூவியை கொடுத்தவர். ஸோ அடுத்து அவர்கிட்ட இருந்து என்ன படங்கள் வரப்போகுது அப்படின்றத எதிர்பார்த்து பல ரசிகர்கள் இருக்காங்க. இயக்குனர் ஒபிலி கிருஷ்ணா அவர்களை அன்போடு மேலே அழைக்கிறோம். சார் வணக்கம் சோஷன், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன். சூப்பர் சார். ஏன்னா உங்களை 10 தலைக்கு அப்புறம் நம்ம இப்போ தான் சந்திக்கிறோம். இதுக்கு இடையில 10 தலை பற்றியும் 10 தலை பாட்டு பற்றியும் உலகத்தில் இருக்க முக்கியமான நபர்லாம் பேசுகிறாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஏன்னா கோலி அவரோட பிளேலிஸ்டில் அந்த கிரெடிட் கோஸ் டு ஏஆர் ரஹ்மான் சார். கரெக்ட் சார். ஆனால் இதை இணைச்ச பாலம் யாரு? ரஹ்மான் சார், STR, விராட் கோலி. இணைக்கிற பாலம் நீங்கள் தானே? முக்கியமான ஆட்கள் வந்து இந்த படங்களை கவனிக்கிறது, இந்த பாடலை கவனிக்கிறதுன்றது வந்து ஒரு பெருமையான விஷயம்தான். அந்த வகையில் தேங்க் காட். பாடல் வந்து நீங்க இருக்கும்போது இந்த இடத்துல ஒழிச்சிச்சுன்னா நல்லா இருக்கும் அப்படின்றத ஆசைப்படுறோம். ஸோ நீ சிங்கம் தான் பாடல் ப்ளீஸ். பாட்டை பற்றி ஒரு விஷயம் சொல்லணும். இது கம்போசிங் பண்ணிட்டு இருக்கும்போது லிரிக் ரைட்டர் வந்து விவேக் இதுக்கு. ஸோ நானும் விவேக்கும் உட்காந்து இந்த பாட்டு எப்படி இருக்கலாம் அப்படின்ற நிறைய டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ நிறைய வெர்ஷன்ஸ் லிரிக்ஸ் வந்து ட்ரை பண்ணோம். இதுக்கு ட்ரை பண்ணிவிட்டு, ஏன்னா ஒன்ஸ் ஒரு அளவுக்கு ஷேப்பை வந்த பின்னாடி சார்கிட்ட காமிக்கலாம் அப்படின்ட்டு. ஸோ அப்படி ஒர்க் பண்ணும்போது ஃபஸ்ட்டு வந்து தோணுன விஷயம் என்னென்னா, நானும் வேக்கும் பேசும்போதும், சார் இந்த பாட்டு வந்து ஜஸ்ட் ஒரு 10 தலையோட பாட்டாக மட்டும் அமைஞ்சிடக்கூடாது, இது நாளைக்கு தோனிக்கு போட்டாலும் செட் ஆகணும் சார். இதுதான் என்னோட தாட்டா இருந்தது. அது இப்ப சொல்றதுக்கு உங்களுக்கு அது அப்படிதான் அமைஞ்சது. அதாவது தோனிக்கு போட்டாலும் செட் ஆகணும், நாளைக்கு ரஹ்மான் சாருக்கு போட்டாலும் செட் ஆகணும், ஒரு பெரிய நட்சத்திரங்களோ இல்லை ஒரு பெரிய செலிபிரிட்டிக்கோ அவங்க லைஃப் கூட கனெக்ட் ஆகணும், அது மாதிரியா இருக்கட்டும் இந்த பாட்டு. அதாவது எல்லாத்தையும் துறந்த ஒருத்தன், ஆனால் எல்லாமே வச்சிருக்கிற ஒருத்தன். இதுதான் அந்த பாட்டோட கான்செப்டே. எல்லாம் இருந்தாலும் அவன் எல்லாத்தையும் திறந்துருப்பான். ஸோ இதை வந்து வச்சு நம்ம ஒர்க் பண்ணலாம் அப்படின்ட்டு. ஸோ அது இன்னைக்கு வந்து அதே மாதிரி அது நடந்தது அப்படிங்கும்போது கண்டிப்பாக ஸோ இந்த மேடையை வந்து நான் ரஹ்மான் சாருக்கும் விவேக்குக்கும் கூட அந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அதுக்கு அஃப்கோர்ஸ் ஸ்ரீராம் அவரோட வாய்ஸ் இது ரொம்ப வேற லெவல் எலிவேட் பண்ணி கொண்டு போச்சு. ஒரு கிளாசிக் மாஸான சாங் டீமா சேர்ந்து அமைச்சு கொடுத்ததுக்கு நன்றி சார். ஸோ வின்னர் யாருன்னு இப்ப பார்த்துடலாம். ஸோ யாருன்றதை எல்இடியில் பார்க்கலாம். சிறந்த திரைக்கதை. எதிர்நீச்சல் தொடரின் திரைக்கதைக்காக திருச்செல்வம் அவர்களுக்கு 2024ஆம் ஆண்டின் சிறந்த திரைக்கதையாசிரியர் விருது வழங்கி கௌரவிக்கிறது ஆனந்த விகடன்.
எதிர்நீச்சல் சீசன் 1, 2 அப்படின்னு வெற்றிகரமா வந்து போய்கிட்டு இருக்கு. தமிழ்நாட்டுல எல்லாரும் அந்த பெண்களுக்கான பெரிய ஃபேன் பேஸே இருக்கு சார். அதாவது எபிசோட் எண்ட்ல ஒவ்வொரு எபிசோட் எண்ட்லயும் ஒரு ட்விஸ்ட். எப்படி சார் அந்த மாதிரி ஒர்க் பண்ண முடியுது? அது பண்ணாதான் நிக்க முடியும், அதனால பண்ணிட்டு இருக்கோம். என்ன சார் ரொம்ப கிறிஸ்பா சொல்லிட்டீங்களே சார். கண்டிப்பா அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய மெனக்கெடுகள் இல்லை இருக்கும். கொஞ்சம் ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள் மெதுவாக கதை சொன்னோம். அது ரொம்ப கொஞ்சம் நாவல்ட்டியெல்லாம் போனோம், எல்லாம் பண்ணியிருக்கோம். இதே விகடனுக்காக நாங்கள் நிறைய அந்த மாதிரி ஒரு இதுவும் பண்ணியிருக்கேன் நான். பட் இப்போ வந்து ஆடியன்ஸுடைய பார்வை வந்து வேகமாக இருக்கணும், அவங்களுக்கு வந்து டைம் இல்லை. ஆமா சார், இல்லைன்னா 2xல போட்டுறாங்க சார். சார் நீங்க எல்லாம் ரீல்ஸ்லயே பாத்துறாங்க சார் எல்லாத்தையும். ரீல்ஸில் பார்த்துறாங்க. ஸோ அதையும் மனசில் வச்சு கொஞ்சம் வேகமாக போகணுங்கிறது ஒரு காரணம். அது கொஞ்சம் கதையோட்டமாக இருக்கணுங்கிறது ஒரு விஷயம். ஓகே, ஸோ அடுத்து ஒரு பெரிய ட்விஸ்ட்னா அது என்ன சார் வெயிட்டிங்ல இருக்கு? எதில்? சீரியல்ல. அது அங்கே தானே வரும். இப்போ ஒரு சின்ன ஹிண்ட் கொடுக்கலாமா சார்? இல்லை, இப்போ பெரிய ட்விஸ்ட்டுன்னு ஒன்றும் பெரிய பிரச்சனைகள்னு ஒன்றும் இல்லை. கதை ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக போகும், நிச்சயமாக போகும். ஆமாம், எதிர்பார்க்காத ஒரு ட்ராவல் போகும். இப்போ ஒரு நல்ல திரைக்கதை அப்படின்றது குறிப்பா டெலிவிஷன் இண்டஸ்ட்ரியை பொறுத்தவரையில நல்ல திரைக்கதை அப்படின்றது வந்து எதுன்னு நீங்க டிஃபைன் பண்ணுவீங்க சார்? டிவி சீரியலில் திரைக்கதை அடிவாங்கிறது வேற மாதிரி. அது சினிமானா ஒரு 60-70 சீன் இருக்கும். அது வந்து ஸ்க்ரீன் பிளேங்கிறது தனி, கதை தினக்கதைன்னு சொல்லலாம். ஓரளவு அந்த கதையை வந்து நாங்கள் நகர்த்துறதுக்கு அப்பப்போ அது கதையும் கொஞ்சம் புனையணும், அதுக்குள்ளே திரைக்கதை வடிவத்தையும் உள்ளே செலுத்தணும். ஸோ அதனால் ஒரு தினக்கதை மாதிரியே தான் அது திரைக்கதை நகரணும். அப்போ அதுக்கான ஒரு இன்ட்ரெஸ்டிங் அங்கே இருக்கா. அப்புறம் எல்லா வகையான ஆடியன்ஸும் இங்கே இருக்காங்க. இப்போ குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டில் ஒரு டெலிவிஷன் ஸ்க்ரீனில் முன்னாடி எல்லா வகையான ஆடியன்ஸும் இருப்பாங்க, வயதானவங்களும் வீட்டில் இருப்பாங்க. இப்போ நாங்கள் யங்ஸ்டர்ஸை போய் நம்ம அட்ராக்ட் பண்ணணும்னு நினச்சா அது வேறு தளமாக இருக்கும். பட் பெரும்பான்மையாக இல்லத்தரசிகளை போய் சேருதுனாலும் இப்போ பெரும்பாலும் ஆண்களும் நிறைய பார்க்குறாங்க. எனக்கு எதிர்நீச்சல் ஃபர்ஸ்ட் பண்ணும்போது மாணவர்கள் அதிகம் பார்த்தது கொஞ்சம் ஆச்சரியமாக இருந்தது. அது காரணம் அந்த வீட்டுக்குள் வந்து அவங்க வீட்டில் சித்தியோ அம்மாவோ எப்படி ஒரு பிஹேவ் பண்ணுவாங்களோ அது அப்படியே இங்கே வெளிவந்ததுனால ஒருவேளை அந்த மாதிரி ஒரு ஆடியன்ஸ் எங்களுக்கு கிடைச்சாங்க. ஓகே, ஸோ இதெல்லாம் மனசில் வச்சு பண்ண முடியாது, இதெல்லாம் பண்ணதுக்கப்புறம் வந்த விஷயங்கள். ஓரளவு இன்ட்ரெஸ்டிங்காக நகர்த்தணும், அதே நேரத்தில் ஒரு குறிப்பிட்ட அளவு ஓவர் ட்ராமாவும் பண்ணக்கூடாது, ஒரு யதார்த்தமாகவும் இருக்கணும். இது எல்லாத்தையும் சேர்த்து கொஞ்சம் பண்ணுற வேலை தான் அது. கண்டிப்பா சார். அதாவது ரேணுகா கேரக்டர்ல இருந்து எல்லா கேரக்டர்ஸுமே நீங்க சொன்ன மாதிரி வீட்ல இருக்கிற அவங்களோட அக்கா சித்தி அம்மா கூட கனெக்ட் பண்ணிக்கிறாங்க. நீங்க பர்சனலா சார் நீங்க பண்ண கேரக்டரைசேஷன்ல உங்க ஃபேமிலியோட நீங்க ரிலேட் பண்ணிக்கிற உங்க கேரக்டர்ல ஒண்ணுனா எது சார்? ஃபேமிலியோட இந்த பெண்கள்லாம் எங்கள் ஊர் பெண்கள் தான். எல்லாருமே கிச்சனில் பேசுறது. நான் சின்ன வயசாக இருந்தப்போ பார்த்த பெண்களுக்கு இப்போ என்ன இது இருக்குன்னா அவங்கள்ட்ட உரையாடல் ஒரு சுதந்திரம் இருந்தது. பழைய நான் சின்ன வயசில் இருக்கும்போது பார்த்த ஒரு சுதந்திரம் இருக்கும். ஆனால் எல்லா இடத்துலையும் பேச மாட்டாங்க, ஆனால் பேசுகிற இடத்துல ரொம்ப அழகாக பேசுவாங்க. இப்போ அதில் ரொம்ப அரிதாரமாக பூசி இருக்கிற மாதிரியான தோரணை இருக்குது. அதனால எனக்கு அந்த மாதிரி விஷயங்கள், அந்த மாதிரி கதாபாத்திரங்களை ஊரில் பார்க்கும்போது அதை இங்கே லிங்க் பண்ணும்போது அது இந்த ஜெனரேஷனுக்கு அவங்க அம்மாவாவோ சித்தியாவோ தெரியுறாங்க. ஸோ அது ஒரு யதார்த்தமாக இருக்கும்னு நினைக்கிறேன். சூப்பர் சார். சார் நீங்க சினிமாக்கு கதை எழுதி வச்சிருக்கீங்களா சார்? எனக்கு தனிப்பட்ட முறையில் அந்த கேள்வி. அதுக்கு தான் வந்தோம், திடீர்னு கோலங்கள் கொடுத்த வெற்றியினால இதில் ட்ராவல் ஆனோம். திரைப்படங்கள் எதிர்பார்க்கலாமா அவங்க கிட்ட இருந்து? இல்லை, ஏதாவது ஒன்று பண்ணி தான் ஆகணும். ஏன்னா அது தேடுதல் இருந்துக்கிட்டே இருக்குது. அது ஈஸியாக போகாது. ஏன்னா ஸ்க்ரீன் சைஸு மாறுது அப்படின்லாம் சொல்லுவாங்க. அப்படி இல்லை, அது வேறு. இன்றைக்கி நவீன சினிமாவாக இருக்குது, இன்றைக்கி நியூ ஜென்ரேஷன் படமாக இருக்குது. பட் நியூ ஜெனரேஷன் சினிமாங்கிறது வேறு ஒன்றும் இல்லை, ப்ரெசன்டேஷன் தான் நியூ ஜென்ரேஷனுக்கான விஷயம். சூப்பர். கதைங்கிறது எப்பொழுதும் கதை தான். ஸோ அதை மையமாக வச்சு பண்ணணுங்கிறது ஒரு ஆர்வம் இருக்குது. கண்டிப்பாக அதை நோக்கி நகருவேன். கண்டிப்பாக சார். சின்ன திரையில மட்டும் இல்லாம வெள்ளித்திரையிலும் உங்களுடைய கதைகள் மிகப்பெரிய வெற்றி அடையணும்னு எங்களோட சார்பா வாழ்த்துக்கள். நிச்சயமா. கிருஷ்ணா சார், இன்னைக்கு சொல்ற மாதிரி சாரோட சீரியல் வந்து சார் ஒர்க் பண்ணது ஓவர் தி இயர்ஸ்ல நிறைய விஷயங்கள் இருக்கும். சரி, நீங்களும் ஒரு இதெல்லாம் பார்த்திருப்பீங்க சார். இல்ல அவர்லாம் பார்த்திருக்காத ஆளை போட்டுட்டீங்க. நான் பார்த்திருக்கேன். கண்டிப்பா என்ன சார் நீங்க பார்த்துட்டு இருப்பாங்க, நீங்க கிராஸ் பண்ணும்போது பார்த்திருப்பீங்க சார். லா ஆஃப் அட்ராக்ஷன் சொல்லுவாங்க, அது மாதிரி தான். நான் சீரியல் வந்து பார்க்குற எனக்கு பழக்கம் இல்லை. அஃப்கோர்ஸ் லிமிட்டட் நாலேஜ் எனக்கு அதை பற்றி. மாரிமுத்தண்ணன் வந்து ஒரு நாள் என்னை பார்க்க வந்தார். மாரிமுத்தண்ணன் வந்து ஆனால் தம்பி இது மாதிரி ஒரு படம் சீரியல் ஒன்று பண்ணிட்டு இருக்கேன், நீங்கள் இதை பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு 20 நிமிஷம் உட்காந்து அவரே அவரோட மொபைலில் கம்ப்ளீட்டாக காட்டினார். அவர் காமிச்சப்போ பார்த்தப்போ ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து கண்டிப்பாக நான் அடுத்த படத்தை உங்கள்கிட்ட பண்ணி ஆகணும் அப்படின்னாரு. டெஃபினட்டாக நான் பண்ணலான்னு சொன்னேன். அப்போ வீட்டுக்கு நான் போனாலும் எப்போ போனாலும் இவரோட எதிர்நீச்சல் தான். இது வந்து வீட்டில் சொல்லாத நாளே இல்லை.
ஸோ அன்னையிலிருந்து அந்த எதிர்நீச்சல் தெரியும். பட் இங்கே வர்றேன்னு சொன்னப்போ நான் யாருக்கு கொடுக்கணும்னு சொன்னப்போ அவர் பேர் திருச்செல்வம் சொல்லி அவருக்கு கொடுக்கணும்னு சொன்னப்போ எனக்கு அவரை வந்து ஒரு நல்ல ஆக்டராக டைரக்டராக தெரியும். ஆனால் ரொம்ப வந்து இன்னும் அவரை பற்றி தெரிஞ்சுக்கணுன்ட்டு ஒரு சின்ன அவரை பற்றின ஒரு நாலேஜ் எடுத்துக்கிட்டேன். அப்போ தான் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அதாவது என்னன்னா இவர் ஒவ்வொரு எபிசோடும், அதாவது சீரியலை பொறுத்த வரைக்கும் வெட்னஸ்டே அண்ட் ஃப்ரைடே இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் இல்லையா? ஸோ இந்த வெட்னஸ்டே ஃப்ரைடேக்காக இவர் மண்டே டியூஸ்டே அது என்ன டெலிகாஸ்ட் ஆகுதோ, இதில் எந்த சீன் ஹைலைட் ஆகுது, அதில் என்ன டிஆர்பி எங்கே எகிருது, எதனால் எந்த சீனால் எகிருச்சின்னு அதை அனலைஸ் பண்ணி அதை வந்து கண்டினியூ பண்ணுவார், இல்லை அந்த கேரக்டரை டெவலப் பண்ணுவார். ஸோ இவர் வந்து ஒரு டைரக்டராக மட்டும் இல்லாமல் ஒரு அனலைசிங் கெப்பாசிட்டி வேணும். ஏன்னா சீரியலுங்கிறது வந்து ஒவ்வொரு நாளும் வந்து மக்கள் மனநிலை மாறிக்கிட்டே இருக்கும், ரசனை மாறிக்கிட்டே இருக்கும். இந்த ஒரு அனாலிட்டிக்கல் தியரி இல்லாமல் ஒரு சீரியலை வந்து டைரக்ட் பண்ணுறது வந்து ஈஸியான வேலை இல்லை. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 2.5 வருஷம் நினைக்கிறேன் இருக்குமா? ஆமாம், இது ஆரம்பிச்சு ஒரு 4 years ஆச்சு. ஸோ இந்த மாதிரி இந்த காலகட்டங்கள் எல்லாத்தையும் வந்து அனலைஸ் பண்ணி ஒரு ப்ரெசென்ட் பண்ணுறதுங்கிறது வந்து ரியலி அதுதான் பெரிய சேலஞ்சிங். அது இல்லாமல் அவரோட சவுண்ட் சென்ஸை பற்றி நான் ரொம்ப கேள்விப்பட்டேன். ஏன்னா சில சீன்ஸ் எல்லாம் வந்து அவர் வந்து சவுண்டாக எப்படி எப்படி பேக்ரவுண்ட் இருக்கணும், இதை எப்படி கொண்டு வரணும், அதை எப்படி இன்ஃபியூஸ் பண்ணி பண்ணுவாருன்னு ஸோ கேட்கும் போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அவருக்கு நான் பேசிக்கலாக சவுண்ட் ரெக்கார்டிஸ்ட்டு தான், சவுண்ட் இன்ஜினியரிங் தான் படித்தேன். ராஜா சார்ட்ட ரெக்கார்டிஸ்டா பிரசாத்தில் நான் ஒர்க் பண்ணேன் ஆல்மோஸ்ட் ஹேராம் ஆரம்பிக்கிற வரைக்கும். செம்ம ட்ரிவியாக்களா இருக்கே சார். இல்ல எனக்கு விபத்து தான். நாங்கெல்லாம் பாஸ்கர் சக்தி சார் எனக்கெல்லாம் விபத்து தான். அது சீரியல் வந்தது ஒரு விபத்து, ஒரு அழகான விபத்து அப்படின்னு வச்சுக்கலாம். பட் சினிமா தேடலில் தான் இருந்தோம். ஆக்சுவலாக ஃபிலிம் இன்ஸ்டியூட் முடித்த பிறகு நான் வந்து சவுண்ட் ரெக்கார்டிஸ்டாக இருந்ததுனால கொஞ்சம் நிறைய படங்கள், மலையாள படங்கள் நிறைய பண்ணிட்டு இருந்தேன். அப்போ அந்த ஒரு பீரியடில் சுஜாதாஸில் அப்போ அவங்க பண்ண கதைகள்லாம் ரொம்ப பாதிச்சது. அதுக்கு முன்னாடி நாங்கள் ஆபாவணன் மாதிரி அவரை இம்பேக்டில் கதை பண்ணுவாங்க, சைரன் வச்சு போலீஸ் வர்றது அப்படின்னு. முதல் முறையாக எனக்கு எளிய சினிமாக்கெல்லாம் சத்யநந்திக்காடு அந்த மாதிரி டேரக்டர்ஸ் படங்கள்லாம் நிறைய நான் ஒளிப்பதிவு பண்ணும்போது தான் சின்ன விஷயங்களில் அவங்க கதை பண்ணுறாங்க போது, அப்பொழுது நாங்கள் அந்த வாசிப்பு, பாஸ்கர் சார்லாம் அந்த புத்தக வாசிப்பு அதிகம் இருக்கும் பொழுது அந்த செட்டில் சேர்ந்து புத்தகங்கள்லாம் கலெக்ட் பண்ணி படித்து அது பஷீர் அவங்கெல்லாம் படிக்கும்போது தான் தெரிஞ்சது, நம்மக்கிட்டே கதை நிறையா இருக்கும்போது நம்ம ஏன் வந்து எதையோ தேடுறோம் அப்படிங்கிற எண்ணம் இருந்தது. ஆனால் அது எல்லாத்தையும் சீரியலில் வெளிப்படுத்திட முடியாது. ஆனால் நிறைய ட்ரை பண்ணது, கோலங்களில் நிறைய ட்ரை பண்ணோம். அதுக்கு தயாரிப்பாளருக்கு அவங்களும் நன்றி சொல்லணும். திடீர்னு கேமரா வச்சுட்டு ஒரு தடவை கொடைக்கானல் போயிட்டு 4 நாளாக நான் வரல, என்ன எடுக்கிறோன்னு தெரியாத சூழ்நிலையில் ஒரு இன்சிடெண்ட் அப்படியே எடுத்தோம். ஒரு டெட் பாடி எடுக்கிற ஒரு டீமு அதை வச்சு எடுத்தோம். அது பின்னாடி படத்தில் கான்செப்டாக கூட வந்தது. ஆனால் அது முதலில் சீரியலில் கொண்டு வர்றதுக்கான வாய்ப்பு அது மாதிரி தேட ஆரம்பித்ததுக்கு காரணம் இந்த மாதிரி இலக்கிய பரிச்சயம் தான் நினைக்கிறேன். அது ஒரு காரணம். அதுக்கு தயாரிப்பாளர் அவங்கள தான் நன்றி சொல்லணும். ஏன்னா எந்த முயற்சிகள் செய்தாலும் நாங்கள் அதுக்கு ரொம்ப உறுதுணையாக இருந்தது எங்கள் தயாரிப்பாளர் சீனிவாசன் சார். அவரை பற்றி ஒரு செய்திகளுங்க நான் சொல்லி ஆகணும். அவர் கதை கேட்கும் பொழுது ரொம்ப ரசனையோடு ரசித்து கேட்பார். ஒரு சில டைலாக்கோட சொல்லுவோம்ல, சில நேரங்களில் திரைக்கதை எழுதும்போது ஒரு டைலாக்கோட சொல்லும் பொழுது ரொம்ப ரசித்து கேட்பார். அது ரொம்ப நாள் ஞாபகம் வச்சு திரும்பவும் சொல்லுவார். நான் அந்த மாதிரி ஒரு விகடனில் வந்து முதலாக நான் நுழைந்த பொழுது அந்த வாய்ப்பு எனக்கு வந்து ரொம்ப சுதந்திரத்தோட, சகல சுதந்திரத்தோட அந்த எழுத்துக்களுக்கான வாய்ப்பு கொடுத்ததுக்கு நான் எப்பொழுதுமே விகடன் நிறுவனத்திற்கு சீனிவாசன் சார், ராதிகா மேம், ராதா மேம், மறைந்த சுந்தரம் சார், இவங்களுக்கெல்லாம் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். நன்றி. இப்போ விருதும் கொடுத்துருக்காங்க. நன்றி சார். இருந்தாலும் உங்களுடைய படத்தை நாங்க பார்க்கணுன்றத அவ்வளோ வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஏன்னா சரினா சொன்ன மாதிரி சின்ன திரையில எங்களை எல்லாரும் என்டர்டெயின் பண்ணவர், வெள்ளித்திரையில எங்களை பயங்கரமா என்டர்டெயின் பண்ண போறான்ற எதிர்பார்ப்பும் அவ்வளோ இருக்கு. பயங்கரமா பண்ணிடக்கூடாது. நல்லா தேங்க்யூ so much சார். உங்க அழகான விபத்து அப்படின்னு சொன்னீங்க, அந்த விபத்துல நாங்க பயங்கரமா இன்ஃப்ளூயன்ஸ் ஆயிருக்கோம். சாருடைய படம் வந்து எனக்கு அந்த பாடல்களும் சரி, மேடைக்கு வந்தார் எனக்கு விருது கொடுத்தாரு அப்படிங்கிறதுக்காக பதில் ஒன்று சொல்லணும் இல்லை, மிகவும் வித்தியாசமான அந்த படத்தில் அந்த சூர்யா சார் அந்த காம்போ, அந்த காதல், அந்த மியூசிக், அது எப்பொழுதும் இளைஞர்கள் மனதை விட்டு விலகாது சார். அது நன்றி சார். தொடர்ந்து நீங்கள் நிறைய விஷயங்கள் பண்ணணும் சார். வாழ்த்துக்கள் சார். தேங்க்யூ சார். கிருஷ்ணா சார், தேங்க்யூ ஸோ மச் சார். திருச்செல்வம் சார், வாழ்த்துக்கள் சார். Title sponsor Satya Agencies, powered by True Value Homes, co-powered by Presta Women's Wear, associate sponsor Saubhagya, special partners Lalita Jewelry Mart, Cardia Groundnut Oil, LIC, roofing partners Zarame Sun Fiber Sheet Agencies Trichy, savings partner Rupi Apex Group of Companies, tech partners Snapdragon, automobile partners Winfast, health partner SRM Prime Ramapuram, OOH partners Next Advertising Solutions, metro partner Mudra OOH, DOOH partner Skyrams Outdoor Advertising, hospitality partner Feathers Radha Hotel, Chennai.